ஃபேமிலி இன்னைக்கு தைப்பூசமா பழனிக்கு கிளம்பிட்டோம். காலையிலேயே எங்கள் குரூப் எல்லாருமே பழனிக்கு வந்துட்டாங்க. பாருங்க எங்கள் தேர் எல்லாத்தையும். காலையில் விடிஞ்சே போயிடுச்சு. நாங்கள் இப்போ தான் வந்தோம். பார்த்தீங்களா, சேவல் கூவுது. இதை தான் நாங்கள் கொண்டு போய் பழனியில் விட போகிறோம். அதுக்குள்ளே காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாதனால டீ கடைக்கு வந்துட்டோம். எல்லோரும் உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே எங்கள் பெரியம்மா ஏதோ சாப்பிட்டுக்கிட்டே வராங்க. பெரிய பெரியம்மா சாப்பிட்றீங்களா? பக்கோடா சாப்பிட்றீங்களா? சுண்டல் எல்லாமே இலவசமாக கிடைக்குது. உங்களுக்கு மட்டும் ஊட்டி விடுவோம். ஆமாம், நாங்கள் மதியானம் சாப்பாடு சாப்பிட்டு நண்பர்களே பொள்ளாச்சி தாண்டி நடந்து போயிட்டுருக்கோம். பொள்ளாச்சி தாண்டி நடந்து போகிறோம். இல்லை, பொள்ளாச்சிக்கு நடந்து போயிட்டுருக்குறோம். காலெல்லாம் ரொம்ப சுடுதே. இப்போ தாமரக்குளம் போயிட்டு நாம போகிறோம். தாமரக்குளம் போன பிறகு அப்புறம் கோவில் பணியம் போன பிறகு தான் அப்புறம் ஏங்க 150 ரூபாய்க்கு பழனி வரலாமுங்க. 3 நாளைக்கு நடக்க வைக்கிறாங்க. பொள்ளாச்சி போன பிறகு தான் ஊர்வலம் பற்றி. சரி வாங்க போகலாம். எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் ஒரு தோட்டத்தில் இருக்கோம். மதியானம் இங்கே தான் தங்கியிருக்கோம். எல்லோரும் படுத்துருக்காங்க. இதுங்க நான் இங்கே தங்கியிருக்கிற தோட்டத்தை சுற்றி காமிக்கிறேன். கவனியா ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அனியை எல்லாரும் நடந்துட்டு வந்து களைப்பில் தூங்கி இருக்கிறாங்க. எல்லா போஸும் வந்துடும். இங்கே இருங்க, இவங்க இதுதான் எங்கள் வேன். இது சமைக்கிற வண்டி. அங்கே இங்கே தேர் நிற்கிது. இங்கே எங்கள் மாமாலாம் உட்காந்துருக்காங்க. மாமா எங்கள் பிரியாத்தை இங்கே தனியாக உட்காந்துருக்காங்க. நேற்றெல்லாம் அவ்வளோ ரவுல் போட்டு கால் வலியில் மருந்து தேய்ச்சிட்டு இருக்காங்க. டேய் அங்கே இங்கே சமையல் வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இன்னும் பாதி பேர் குளிக்க போயிட்டாங்க. நேற்று நைட்டே வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். கால் வலியில் படுத்து தூங்கிட்டேன். டேய் நல்லா தான் இருக்கீங்க. எங்க நல்லா இருக்கு. அன்னைக்கு அப்படித்தான் எடுத்து வச்சோம். நல்லா அம்மா இப்போ என்ன செய்றீங்க? சமையல் சில்லி ஆகிட்டு இருக்கு. உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அது எங்க துரையண்ணோட ரெசிபி. கவர்ல போட்டு என்னென்ன சேர்த்தீங்கண்ணா அதுல? அங்க எடுத்துட்டு அந்த கவரை வேற சொல்லாம சீக்கிரட்டா துரை அந்த கவர் யார் எடுத்தா?
ஆமா டிஃபன் கடை வச்சிருக்கனால அவங்க அந்த ரகசியத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எல்லாமே இருந்துச்சு. கடலை மாவு மிளகா கடலை மாவா ஆமா வாங்க மாட்டீங்க, அதனால நாங்க சொல்ல மாட்டோம். ரகசியத்தை உடைச்சிட்டா ஓடி போயிரு. வியாபாரம் நடக்காது. இவங்க வந்து முருகன் வந்து இவரை வந்து கண்ணாடி தான் கரண்டி தான் தூக்க சொல்லியிருக்கனால இன்னையிலேருந்து இவர் கரண்டி கார்த்தின்னு அழைப்பாங்க. அந்த முகத்தை கொஞ்சம் துணி எடுத்து விடுங்க பாட்டி. அது திரை போட்டு மூடப்பட்ட முகம். பாருங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவுலாம் வேலை செய்யறதுன்னா எங்க ஜில்லானா மட்டும்தான். நீ சும்மா இதை வீடியோவை பிடிச்சிக்கிட்டா நெல் ஒரு வேலை செஞ்சிடாத. கால் வலிக்குதுண்ணா. ஆமா எங்க தேர் வண்டியை ஓட்டின எங்க அண்ணா வராங்க. விக்கிண்ணா விக்கிண்ணா எங்க விடணும்? ஆமா ஆமா இந்த சேவெல்லாம் கோயில்ல விடணும். என்ன தேர் எப்படி ஓட்டுனீங்க? தேர் அது வாட்டி ஓடிக்கிட்டு இருக்கு. சாயங்காலமே ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ தான் இங்கேருந்து கிளம்புறோம். நடக்கிறவங்களாம் முன்னாடி நடந்து போயிட்டாங்க. என்னால் நடக்க முடியல கால் வலினால. அதனால் சமையல் வண்டியில் போகிறேன். வாங்க போகலாம். இன்றைக்கி நைட்டு வந்து உடுமலைப்பேட்டையில் தான் படுக்கிறோம். அங்கே போகணும். வாங்க போகலாம். 3வது நாளாக இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மரத்து குளத்தில் இருக்கோம். குளத்தோட குளமாக இருக்கும். ஆமாம் குளத்தோட குளமாக இருக்கும். தித்தி நல்லெண்ணெய் சொல்லவே இல்லை. நாங்கள் இந்த குளத்துல தான் குளிக்க போகிறோம். குளம் ஆப்போசிட்லேயே இருக்குது. இங்கே எல்லோரும் உட்காந்து சமைச்சிட்டு இருக்காங்க. காமிக்கிறேன் பாருங்க. இந்த சைடு தண்ணி, அதுக்கு வெளியே போனா அந்த சைடு தண்ணி, 2 சைடு தண்ணி. அங்கதான் இன்னைக்கு போய் குளிக்கணும். அட பைத்தியக்காரா, என்னமோ மூஞ்ச கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். சிவே இல்லண்ணா இப்போ கருவேப்பிலை போட போறோம். கருவேப்பிலை இல்லடி, அப்புறம் புளிப்பு இல்ல குரு பாதி போது என்ன சமையல் இன்னைக்கு சமையல் எங்க அத்தை, எங்க அம்மா, ஜில்லாண்ணா, கண்ணாடி கார்த்தி அண்ணா. பச்சை எங்கடா? கார்த்தி அண்ணா, கண்ணாடி கார்த்தி அண்ணா. உங்க ஆயுதம் கரண்டி எங்கண்ணா? கரண்டி எங்கண்ணா? கரண்டியா? பச்சை மிளகாய் ஒரு கவர்ல விட்டுச்சு. எரியுதா? பச்சை மிளகாய் கேக்குறாரு. நறுக்கி வச்சிருந்தாங்க அதுல. குட்டி இருக்கலாமே. என்னப்பா? போலாமா, நம்ம போய் குளிச்சு வரலாமா? காலிஃப்ளவர் சில்லி எல்லாத்துக்கும். இங்கே மகாஸ் கிச்சன்ல இருந்து தான் எனக்கு சோறு போட்டாங்க. இன்னைக்கு ஃபைனல் டே, அதனால பச்சை பட்டாணி, சில்லி, ரசம், பாயாசம். ஓறு நான் சாப்பிட மாட்டேன், அதனால அது எப்படி இருக்குன்னு தெரியல. இதான் தம்பிட்டு கேளுங்க சொல்லுவாங்க. சாம்பார் எங்க சதீஷ்னாலே நம்ம தான் சூப்பர் மகா. மதியம் சிரிக்கிறாரு, என்னன்னு கேளுங்க நீங்களே. சொல்லுங்க மதியனா, உங்களை பத்தி சொல்லுங்க. எப்போ வந்தீங்க, எப்படி இருக்கும் இந்த டிராவல் அப்படின்னு கேளுங்க மதியன்ட்ட. மகா மயில் வந்து வந்தாரு, வந்து நடைமயத்தில் போறாரு, பாதயாத்திரை போறாரு. இந்த பயணத்தோட கடைசி நாளுக்கு நம்ம வந்துட்டோம். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் கேட்கலாம். நம்ம குருசாமி கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க, இப்ப இந்த பயணம் எப்படி இருந்துச்சு? பாத யாத்திரை அருமையான பயணம், நல்ல முறையாக போயிட்டு இருக்குது. 24வது வருஷம் முடிய போகுது. இது இந்த பயணம் நிறைவு பகுதி. இது மரது குளம். இனிமேல் வந்து ஒரு பழனி பாத யாத்திரை தொடரும்.
அடுத்து வந்து நம்ம மதிய நாட்டை கேட்போம். மதியம் சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க. நாட்டை கேட்போம். மதியம் வைக்கப்படுற காரணம் அடுத்த ஆள்கிட்ட போகலாம். இந்த பயணம் எப்படி இருந்துச்சுன்னு அடுத்ததான் நம்ம விக்கிய நாட்டை கேட்போம். வணக்கங்க. பயணம் வந்து சீரும் சிறப்பமாக முடிய போகுது. இன்னும் நாளைக்கு நைட்டு வீட்டுக்கு போய் குப்பரை படுத்து தூங்க போகிறோம். இத்தனை நாள் முடிய போகுதுங்க, முடிஞ்சிருச்சுன்னு சொல்லல. அதனால் இன்னைக்கு சிறப்பான சாப்பாடு, பாயாசத்தில் ஸ்பெஷலிஸ்ட் வந்து அகல்யா சூப்பராக வச்சுருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு இப்போ பாராட்டி இன்னைக்கு பாராட்டு விழாவாக பட்டர் பன் வாங்கி தரலான்னு இருக்கேன் அகல்யாக்கு. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அகல்யாட்டே கேட்போம், என்ன செஞ்சிச்சு பாயாசத்துக்குன்னு. இப்போ அகலக்காவை தேடும் போது தெரியுது அவங்க பாத யாத்திரைக்கு கிளம்பிட்டாங்கன்னு. உங்களோட இந்த பயணத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்க? ரொம்ப கடினம். முடியல, இப்போதான் கண்ணு தெரியுது. ரொம்ப டயர்டாக இருக்குப்பா. பழனிக்கு போனால் பக்தி மயமாக முருகன் பாட்டு போட்டு கேட்டு போவாங்க. இங்கே பாருங்க, வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.